ஹல்லேலூயா. பிதாவாகி தேவனாலும் குமாரனாகி கிறிஸ்து இயேசுவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. மீண்டுமாக நம்முடைய அப்போஸ்தல தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய தினத்தில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்க இருக்கிறீர்கள். ஒரு விசை தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக நாம் ஜெபித்து விட்டு வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நீங்கள் இருக்கிற இடங்களில் உங்களுடைய கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கும்படியாய் நான் தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கிருபையான வேலைக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு நீர் கொடுத்திருக்கிற உமது வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின்படி, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் சொன்னீரே. அடிமையோடு கூட இருந்து உமது பிள்ளைகளுக்கு வேண்டி மன்னாவை நீர் பொழிந்தருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உமது சிலுவை நிலையில் மூடிக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரே பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்கள் வல்ல கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும், நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. மீண்டுமாக இங்கே இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நம்முடைய அப்போஸ்தல தீர்க்கதரிசன ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தையானது, செய்தியின் தலைப்பு, அவர் நீங்கள் நலமுடன் வாழ விரும்புகிறார். ஹல்லேலூயா. யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் இந்த உலகத்தில் மிகவும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, பலத்தோடு, சுகத்தோடு வாழ விரும்புகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய சரீர சுகத்தில், ஆரோக்கியத்தில், உங்களுடைய பலத்தில், உங்களுடைய தெய்வீக வாழ்க்கையில் எந்த ஒரு மனுஷனோ மனுஷியோ நீங்கள் முன்னேறுவதற்கு கேதுவாக எந்த ஒரு மனுஷனும் விருப்பப்படவே மாட்டார்கள். நீங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும், நீங்கள் சுகத்தோடு வாழ வேண்டும், பலத்தோடு வாழ வேண்டும், கர்த்தரோடு கூட இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் யாரும் விரும்ப மாட்டார்கள். தேவனோடு கூட இருக்கிற பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், உங்கள் மீது ஒரு கரிசனை உள்ள பிள்ளைகள், ஆத்தும தாகம் கொண்ட ஒரு பிள்ளைகள் மாத்திரமே நீங்கள் நன்றாக வாழ வேண்டும், நீங்கள் சுகத்தோடு வாழ வேண்டும், தேவனோடு கூட இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் மிகவும் ஒரு பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களே அப்படி, தேவனுடைய ஆத்ம பாரத்தை கொண்ட ஜனங்களே அப்படி நீங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது, இவை எல்லாவற்றை பார்க்கிலும் சர்வத்தையும் படைத்த சர்வ வளமில்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாயின் கருவில் தோன்றும் முன்னே உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்தவர். நீங்கள் சுகத்தோடு வாழ வேண்டும், பலத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அதற்குரிய ஆதார வசனம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் உங்கள் யாவருக்கும் புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இதில் பார்க்க முடியும், நசரேயனாகிய இயேசுவை தேவன் அவருடைய பரிசுத்த ஆவியினாலும் அவருடைய வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆனபடியினாலே தேவன் அவருடனே கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இந்த உலகத்தில் கர்த்தராய் 2000 வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவர், நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் அவர் மிகவும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். இன்றைக்கும் கூட அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் எவ்வளவேனும் பச்சபாதம் இல்லாத தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறவனாக இருக்கிறான். கடந்த நாட்களில் நம்ம தேவனுடைய வசனத்தை கேட்டோம். இன்றைக்கு அந்த தேவன் உங்களிடத்தில் இப்பொழுது அவர் சுகம் கொடுக்க அவர் ஆவலாய் வந்திருக்கிறார். அன்றைக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த தேவன் இன்றைக்கும் அந்த நன்மைகளை, அந்த கிருபைகளை, அந்த வரங்களை, உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற அந்த வியாதிகளை, அந்த சுகவீனங்களை, பலவீனங்களை நீக்கும்படிக்கு அவர் மிகவும் நன்மை செய்கிறவராகவே வந்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே,
நாம் மீண்டுமாக பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை ஒர்த்து இதற்குரிய ஒரு சில எக்ஸாம்பிளான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, தேவன் ஒரு பொழுதும் நாம் அப்படியே நோய்வாய்ப்பட்டே நாம் வாழ வேண்டும், பலவீனத்தோடே நாம் மரித்து போக வேண்டும், இன்னும் நாம் மெடிசன் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற தேவன் அல்ல. மனுஷன் நினைப்பான், இவன் இன்னும் வியாதியிலே கிடக்கட்டும், அவன் வாழ்வது, அவன் வாழாமல் இருப்பதே நலம் என்று சொல்லி. உங்களுடைய குடும்பத்தில் கூட அப்படி அநேக ஜனங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். கணவனை பார்த்து மனைவி, மனைவியை பார்த்து கணவன், பிள்ளைகளை பார்த்து பெற்றோர்கள், பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகள், மாமியாரை பார்த்து மருமகள் என்று சொல்லி அப்படி பலதரப்பட்ட ஜனங்கள் வாழ்வது வாழ்வா சாவா என்று சொல்லி புலம்பிக் கொண்டு தவித்து கொண்டிருப்பீர்கள். காரணம், பிசாசானவன் அவன் அந்த நோயின் நிமித்தமாக, பலவீனத்தின் நிமித்தமாக, ஒரு சில கட்டுகளின் நிமித்தமாக அவன் ஜனங்களை அவன் அகப்படுத்தி அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, வியாதியின் பிடியிலே ஜனங்கள் இருக்கக்கூடாது, பிசாசின் பிடியிலே ஜனங்கள் இருக்கக்கூடாது, நோயின் பிடியிலே ஜனங்கள் இருக்கக்கூடாது, ஐயோ என் ஜனங்கள் ஒருபோதும் சாத்தானுடைய பிடியிலே அவர்கள் அகப்பட்ட பிள்ளைகளாக இருக்கக்கூடாது என்று சொல்லி பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற திராணி உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும், அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த யெகோவா ராஃபா, சுகமளிக்கிற தேவன், இன்றைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் அந்த சுகத்தை அவர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய சரீரத்தில் கர்த்தருடைய வார்த்தை இறங்கி ஒரு சுகத்தை தரும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையானது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருந்து அது சுகத்தை கொடுக்கிற வார்த்தையாக இருந்து உங்களுடைய பலவீனத்துக்கு பலத்தை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தொடக்க வசனத்தை நாம் மீண்டும் படிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் குணப்படுத்தியவர்கள் நீங்கள் கவனித்து பாருங்கள். அநேக ஆதாரங்கள் வசனங்கள் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். அவர்களை நோயுற செய்தான். யார்? சாத்தான். தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். அநேக இடங்களில் மருத்துவம் இல்லாத, ஹாஸ்பிட்டல் இல்லாத ஒரு தெருக்களே இருக்க முடியாது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அநேக இடங்களில் மருத்துவமனைகள் பெருகி கொண்டே இருக்கிறது, வியாதிகளும் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த வியாதிகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பரம வைத்தியர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா! அந்த தேவன் எகிப்திலே வரப்பண்ணின எந்த ஒரு வியாதியும் உன்னில் நான் வரப்பண்ணேன் என்று சொன்ன தேவன், இன்றைக்கும் அதே தேவன் உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற அந்த வியாதிகளை அவர் நீக்கி போடுகிறார். ராக்கா ஷாட்டாக. இந்த வேளையில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் நாவினாலே அறிக்கை செய்து இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்து நீங்கள் தரிசிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் அதை அப்ளை செய்யும் பொழுது, நீங்கள் தியானம் செய்யும் பொழுது, உங்கள் சரீரத்தில் நீங்கள் உணர்வு அந்த சுகத்தை நீங்கள் உணர்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இதில் பார்க்க முடியும். சாத்தான் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகளை அவன் வஞ்சித்து கொண்டே இருக்கிறான். வியாதி நிமித்தமாக, பலவீனத்தின் நிமித்தமாக, நோயின் நிமித்தமாக. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரும் நாம் சுகத்தோடே வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நம்மீது அவர் மிகவும் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். இன்னும் மீண்டுமாக நாம் பார்க்கும் உதாரணமாக தேவனுடைய வார்த்தை வேத வசனத்தில் கதரேனருடைய பகுதியில் லேகியனான பிசாசுகளினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை நாம் கவனித்து பாருங்கள். பிசாசினாலே ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய நடத்தையை நீங்கள் வன்முறையான ஒரு நடத்தை. அந்த கல்வரி, அந்த கல்லறைக்கு நடந்து போகிற அவன் இருந்த அந்த இடத்துல ஒரு மனுஷனும் அந்த இடத்துல தாண்டி கிராஸ் பண்ணி போகக்கூட முடியாத ஒரு நிலைமையாக இருந்தது. காரணம், அப்படிப்பட்ட ஒரு லேகியனான ஒரு பிசாசை கொண்டிருந்த ஒரு மனுஷனை தேவன் அங்கே சொஸ்தப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். பிசாசுகள் அவனை வன்முறையாக நடத்தி ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு மனுஷனாக வாழ விடாதபடிக்கு, ஒரு சுகமுள்ள ஒரு மனுஷனாக வாழ விடாதபடிக்கு, சமுதாயத்தில் அநேக ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஜனங்களைப் போல வாழ விடாதபடிக்கு சாத்தான் ஒரு வன்முறையான ஒரு சீர்கேடான ஒரு நடத்தையில் அவனை நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிசாசுகளை அவன் அந்த கல்லறைகள் மத்தியில் வாழ வைத்தது என்று சொல்லி, பிசாசுகள் அனைத்தும் அவனுக்குள்ளே நுழைந்து அந்த கல்லறையில் மத்தியில் அவன் வாழ்ந்து கொண்டே இருந்தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுகளை அவனிடமிருந்து உடனே விரட்டி அடித்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். வெளியேற்றினார், அவனுடைய சரீரத்திலிருந்து உடனே வெளியேற்றினார்.
அவன் உடனடியாக தனது சரியான மனநிலைக்கு வந்தான். அப்போது பிசாசு பிடித்திருக்கிற ஒரு சில ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு சரியான ஒரு மனநிலையில் அவர்களால் இருக்க முடியாது, சரியான ஒரு டிசிஷன் அவர்களால் எடுக்க முடியாது, சரியான பாதையில் அவர்களால் செல்ல முடியாது, சரியாக ஜெபிக்க முடியாது, சரியாக வேதம் வாசிக்க முடியாது, தேவனோடு கூட உறவாட முடியாது. ஏனென்றால் சாத்தான் அவர்களை அவனுடைய ஆளுகைக்குள்ளாக, அவனுடைய வன்முறைக்குள்ளாக, அவனுடைய சீர்கேடான நடத்தையில் அவன் வழி நடத்தி கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த சாத்தானுடைய செய்கைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த கல்லறைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த லேகியனான அந்த பிசாசு பிடித்த அந்த மனுஷன் அவனுடைய சரீரத்தில் இருந்த அந்த பிசாசுகளை உடனே வெளியேற்றினார் என்று சொல்லி பார்க்க முடியும். நான் இன்னைக்கு வெளியேற்றேன், நாளைக்கு அந்த பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்லி அவர் ஒருபோதும் சாக்குப்போக்கு சொல்லுகிற தேவன் அல்ல. ஸ்பாட்லியே விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் பிரகாசம் அடைய செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற மகனே மகளே, அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இன்றைக்கு உன்னுடைய சரீரத்தில் அப்படிப்பட்ட போராட்டங்கள் காணப்படலாம். எனக்கு என்னவென்று தெரியவில்லையே, என்னுடைய மனநிலைமை என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையே, என்னுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு துஷ்ட ஆவி என்னை அலங்கரித்து கொண்டே இருக்குது என்று சொல்லி நீங்கள் பலவீனப்பட்டவர்களாக அநேக நாட்களாக நான் இங்கு போயும் அங்கு போய் எனக்கு விடுதலை இல்லையே என்று சொல்லி நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருப்பீர்கள். ஆட்டினுடைய இரத்தத்தினாலோ கோடியினுடைய இரத்தத்தினாலோ உங்களுக்கு விடுதலை இல்லை. இன்றைக்கு கல்வாரி இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே ஒரு இரத்தத்தினாலே உங்களுக்கு விடுதலை தர அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். அவர் வார்த்தையை அனுப்பி உங்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சுகத்தை கொடுக்க ஒவ்வொரு நாளும் அவர் ஆவலவராக இருக்கிறார். நாம் நன்றாக வாழ வேண்டும், சுகத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய கூட பிறந்த ஜனங்களோ சொந்த பந்தங்களோ உற்றார் உறவினர்களோ யாரும் நினைக்க மாட்டார்கள். இவன் இருப்பதே இல்லாமல் போவதே நலம் என்று சொல்லி அவர்கள் ஒரு சில ஆலோசனையை கூட சொல்லிக்கொண்டு திட்டம் தீட்டி கொண்டிருப்பார்கள். அதற்கு உதாரணமாக யோபினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். யோபினுடைய சரீரத்தில் பருக்கள் நிறைந்த ஒரு நிலைமை, எந்த ஒரு மனுஷனும் கிட்டை போய் சேரக்கூட முடியாத ஒரு நிலைமை, நாற்றம் பிடித்த ஒரு நிலைமை காணப்படுகிறது. கட்டின மனைவியோ தன்னை வெறுக்கிற ஒரு காரியம், பிள்ளைகள் எல்லாம் இறந்து போனார்கள், உடன் இருந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் கைவிட்டு போனார்கள், நண்பர்கள் கைவிட்டு போனார்கள். யார் கைவிட்டாலும் கைவிடாத தேவனை நோக்கி யோபு மன்றாடுதல் செய்து கொண்டிருந்தபடினாலே யோபினுடைய முகத்தை தேவன் பார்த்து யோபினுடைய எல்லா நிலைமைகளையும் மாற்றி யோபினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, யோபினுடைய வாழ்க்கையிலே யோபு தேவனுடைய நாமத்தை அவன் தன்னுடைய நாவினால் கூட பாவம் செய்யாதபடிக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினபடினாலே அந்த பருக்கள் நிறைந்த அந்த நிலைமையில கூட இருந்து தேவனுடைய நாமத்தை நோக்கி பார்த்த பொழுது அவன் யோபினுடைய மனைவி கூட தேவனுடைய நாமத்தை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறார். இதுதான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள். நீங்கள் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு பணத்தோடு செல்வாக்கோடு வாழும் பொழுது சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் கட்டுன மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில மரியாதைகளை கொடுப்பார்கள், கனத்தை கொடுப்பார்கள், அதற்குரிய ஒரு சில சலுகைகளை செலுத்துவார்கள். ஆனால் இந்த யோபினுடைய வாழ்க்கையில பாருங்க, தன்னுடைய ஆசீர்வாதங்கள், ஒட்டகங்கள், கழுதைகள், தன் வேலைக்காரர்கள் எல்லாம் எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுத்து தேவன் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். இந்த சாத்தான் என்கிறவன் யோபினுடைய வாழ்க்கையிலே அவன் புகுந்து அவனுடைய சரீரத்தையே அலங்கடித்து அவனுடைய வாழ்க்கையை அலங்கடித்தான் என்று சொல்லி பார்க்க முடியும். அவனுடைய மனைவி மூலமாக சாத்தான் புகுந்து யோபினுடைய நாவினால் பாவம் செய்ய தூண்டுகிறதை பார்க்க முடியும். தேவனுடைய நாமத்தையே அந்த சாத்தான் மறுதலிக்க பண்ணுகிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, அப்படிப்பட்ட நிலைமை உன்னுடைய வாழ்க்கையில் இன்று காணப்படுகிறதா? உன்னுடைய குடும்ப சூழ்நிலை அப்படியாக காணப்படுகிறதா? அன்றைக்கு யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வாதமாக இரட்டத்தனையாக ஆசீர்வதித்த தேவன், அதே தேவன் இன்றைக்கும் நீங்கள் சுகத்தோடே பலத்தோடே வாழ அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். மகனே மகளே, இன்றைக்கு நீ அவரை நோக்கி நீ சத்தமிடு, முழங்கால் படியிடு, உபவாசி, ஜெபம் பண்ணு, அவருடைய முகத்தை மாத்திரம் நீ தேடு. அவர் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கிறார். அவர் ஏலோஹீம், அவர் எங்கும் நிறைந்த தேவனாக இருக்கிறார். அவர் எல்சடாய், அவர் சர்வ வளமுள்ள தேவனாக இருக்கிறார். அவரே உன் பரிகாரியாகி கர்த்தராக இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. மகனே மகளே, அவர் உனக்கு சுகத்தை கொடுக்க
அவர் மிகவும் ஆவலுள்ள தேவனாக இருக்கிறார். உன்மீது கருசனை உள்ள தேவனாக இருக்கிறார். உன்மீது அவர் ஏக்கம் கொண்ட தேவனாக இருக்கிறார். அவர் மிகவும் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அன்புள்ள தேவனாக இருக்கிறபடினாலே அவர் இன்றைக்கும் அவர் நன்மை செய்ய, அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்க முடியும். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவர் இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் கைவிடாமல் அவர் கைப்பற்றி அவர் கரம் பிடித்து சேற்றிலே விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை, வியாதியிலே விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை, பிசாசுனுடைய பிடியிலே விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை கிறிஸ்துவாகிய கண்மலையை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சேற்றிலிருந்து தூக்கி அவர் பாவக்கரைகளை எல்லாவற்றையும் கழுவி பரிசுத்தமாக்கி விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய அதான் வேதவசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உங்களை தேவன் இந்த வேளையில் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை சுகமாக்குகிறார். அவர் ஸ்வஸ்தமாக்குகிறார். உன்னுடைய கேன்சர் வியாதிகள் மாறுகிறது, அந்த கேன்சர் கட்டிகள் கரைகிறது. பலதரப்பட்ட வியாதிகள் இன்றே, அந்த டிப்ரெஷன், அந்த பலவீனங்கள், கை கால் வீக்கங்கள், அந்த இழுப்பு பிரச்சனைகள், எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் ஜுரங்களாக இருந்தாலும் இன்றைக்கு தேவன் உன் சரீரத்தை தொடுகிறார். அந்த எல்லா இரத்த போக்குகள் இருந்தாலும் இன்றைக்கே மாறுகிறது. ஐயோ, என் வியாதியை என்னுடைய தகப்பனிடத்தில் நான் சொல்லுவேனா, என்னுடைய தாயினிடத்தில் நான் சொல்லுவேனா, என் கூட படிக்கிற என்னுடைய நண்பர்களிடத்தில் சொல்லுவேனா, யாரிடத்தில் சொல்லுவேன் என்று சொல்லி நீ அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு காணப்படலாம். சகோதரனே சகோதரியே, மகனே மகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்குகிறார். உன்னுடைய நோயிலிருந்து கர்த்தர் சுகம் பெற அவர் ஆவலா இருக்கிறார். உனக்கு அவர் சுகத்தை கொடுக்க அவர் விருப்பமாக இருக்கிறார். எந்த ஒரு மனுஷனோ உனக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. எந்த ஒரு மனுஷனாலே உனக்கு விடுதலை கொடுக்க முடியாது. பிசாசுனுடைய பிடியிலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க முடியாது. ஆனால் நான் விசுவாசிக்கிற என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீ விசுவாசிக்கிற என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு சுகத்தை கொடுக்க அவர் ஆவலா இருக்கிறார். உனக்கு பலத்தை கொடுக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நீ அவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது அவனுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு, மனுஷனுடைய சத்தத்தை அவன் கேட்டு கேளாமல் போவான். ஆனால் என் தேவன் ஜபத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, உன்னுடைய ஜபத்தை கேட்டு அந்த ஜபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இதில் மீண்டுமாக ஒரு சில ஆதார காரியங்களை நாம் ஆதார வசனங்களை வைத்து நான் சொல்ல முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அதில் 24 30 வசனத்தில் பார்க்க முடியும். மீண்டும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 28வது வசனத்தில் பார்க்க முடியும். இதில் பேய் பிடித்த ஒரு சில மனுஷர்கள் அவர்கள் தேவனுடைய உதவியை நாடி ஓடி வருகிற ஒரு சில நிலைமைகளை, சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய உதவியை அவர்கள் தேடுகிறதை பார்க்க முடியும். மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவை அணுகிய சீரோபேனிக்கியா தேசத்தாலாகிய ஸ்திரீயை பற்றி வாசிக்கிறோம். இந்த அதிகாரங்களில் அவளுடைய விசுவாசத்தை கர்த்தர் எப்படி பாராட்டினார் என்று சொல்லி பார்க்க முடியும். மற்றும் அவளுடைய மகள் பேயின் அடக்குமுறையிலிருந்து, பிசாசனுடைய அடக்குமுறையிலிருந்து குணமடைந்ததாக அறிவித்தார் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை மீண்டும் பார்க்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 14 29 வசனங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதில் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனங்கள் வரை, மீண்டும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 43 வசனங்கள் வரை. இந்த வசனங்களை நாம் அதிகமாக வாசிக்கும் பொழுது நமக்கு நேரம் இருக்காது. அதனால்தான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இதை நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொண்டு நீங்கள் தியானிக்கும் பொழுது தேவன் எப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். இன்னும் தேவன் கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான அற்புதங்களை செய்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், தேவன் செய்த அற்புதங்களை நான் எழுத போனால் அதற்கு வேதாகமத்தில் இடம் கொள்ளாது என்று சொல்லி, வேதாகமத்தில் உள்ள அற்புதங்களை காட்டிலும் பல அற்புதங்களை நம்முடைய தேவன் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட நன்மைகளை அவர் செய்து கொண்டு அவர் சுற்றி கொண்டு தேவன் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்க முடியும். அதில் 7ஆம் அதிகாரத்தில் 24 30 வசனம், அதை ஒருத்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்த்தோம். அதில் அந்த மனுஷி தேவனுடைய அந்த அணுகுமுறையை, அந்த உதவியை, தன்னுடைய மகளுக்கு பேய் பிடித்த அந்த நிலையிலிருந்து விடுதலை ஆகும் என்று சொல்லி தேவனை நோக்கி மன்றாடுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி. அப்பொழுது அந்த மனுஷி சொல்லுகிறாள், ஆண்டவரே,
பிள்ளைகள் தின்கிற அந்த அப்பமானது மேஜையிலிருந்து அந்த துணிக்கைகள் விழுமே, அதை தின்று அந்த நாய்க்குட்டிகள் பிழைக்குமே என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுதல் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில், மகனே மகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை நீ தாழ்மையாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீ ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய தாழ்மையின் அந்த மன்றாட்டுதலை தேவன் கேட்டு, யோபினுடைய மன்றாட்டை கேட்ட தேவன் இன்றைக்கு உன்னுடைய ஜபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு எசேக்கியா ராஜாவினுடைய நிலைமை, ஒரு ராஜாவுக்கு இல்லாத ஒரு செல்வாக்கா, ராஜாவினிடத்தில் இல்லாத ஒரு மருத்துவர்களா, எசேக்கியா தான் செய்த நன்மைகளை ஆண்டவரே சுவர்ப்புறமாக தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டு, கர்த்தருக்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டு, ஜபத்துக்கு நேராக கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே நான் செய்த நன்மைகள் ஏதாவது ஒன்று இருக்குமானால் அந்த நன்மைகளை நினைவு கூர்ந்து எனக்கு ஜீவனை கொடுமாண்டவரே என்று சொல்லி, இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கொடுமாண்டவர் என்று சொல்லி ஜெபித்த பொழுது எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் வருஷங்களை 12 வருஷங்களை மீண்டும் கூட்டி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை, ஐயோ நாளைக்கு என் வாழ்க்கை முடிந்து விடுமோ, நான் இத்தனை வருடங்களாக, இத்தனை மாதங்களாக, இத்தனை நாட்களாக இந்த மாத்திரைகளை, மெடிசன்ஸை நான் எடுத்துக்கொண்டே இருக்கிறேனே, இதை நான் எடுக்காமல் விட்டால் என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டு தவித்து கொண்டிருக்கலாம். தூக்கம் வரவில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கலாம். மகனே மகளே, பிசாசு உன்னுடைய வாழ்க்கையிலே வந்து நீ தூங்கும் பொழுது உன்னுடைய கனவுல உன்னுடைய சரீரத்தில் புகுந்து உன்னை அலங்கடித்து கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் இன்றே இப்பொழுதே விடுதலையாக்குகிறார். ரபாலா சந்தரபா. இந்த வார்த்தையை கேட்டு நீ விசுவாசிக்கும் பொழுது, அன்று கானாவூரில் கர்த்தர் வார்த்தை சொல்லும் போகும் முன்னே கப்பர்நகூமிலே அந்த சிறுவன் சொஸ்ஸமானான். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இன்றைய தினத்தில் தேவன் அந்த சுகத்தை தர உனக்கு ஆவலுள்ளவராய் இருக்கிறார். அந்த சுகத்தை நீ பெற்றுக்கொள். இன்றே நீ பெற்றுக்கொள். உன் வாயை விரிவாய் திற, அப்போது நன்மையாலே நான் நிரப்புவே என்று சொல்லுகிறார். உன் வாயை விரிவாய் தேவனிடத்திலே நீ திறக்கும் பொழுது, மனுஷனிடத்திலே திறக்கும் பொழுது அது உனக்கு வறுமையை கொண்டு வரும். தேவனிடத்திலே நீ உன் வாயை விரிவாய் திறந்து நீ ஜெபிக்கும் பொழுது அது உனக்கு சுகத்தை கொண்டு வரும். தேவனுடைய பிள்ளைகளை, மீண்டுமாக நான் ஒரு சில ஆதார வசனங்களை தந்துவிட்டு உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். இதில் பார்க்க முடியும், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரை, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆவது அதிகாரம் 14ஆவது வசனத்திலிருந்து 21ஆவது வசனங்கள் வரை பார்க்கும் பொழுது, ஒரு தந்தை தனது மகனை இயேசுவிடம் கொண்டு வந்ததை வேதம் நமக்கு காட்டுகிறது. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்ததை காட்டுகிறது. அந்த சிறுவன் பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டு வலிப்பு நோயால் அவதிப்பட்டான் என்று விளக்கினார். இன்றைக்கு வலிப்பு நோய் எதனால் வருகிறது, வியாதி எதனால் வருகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, எல்லா வியாதிகளும் அது மனுஷனாலே வந்ததல்ல, அது பிசாசினாலே வந்தது. அந்த தள்ளப்பட்ட பிசாசானவன் அநேக வியாதிகளை உண்டு பண்ணி ஜனங்களை அவன் வியாதிக்குள்ளாக, அதாவது உங்களுடைய ஆத்துமா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க விடாதபடிக்கு, தேவனுடைய நாமத்தை தெரிந்து கொள்ள விடாதபடிக்கு, தேவனை நோக்கி பார்க்க விடாதபடிக்கு, தேவனோடு கூட உறவாட விடாதபடிக்கு, நீங்கள் ஆரோக்கியத்தோடு பலத்தோடு சுகத்தோடு இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் வாழ விடாதபடிக்கு அவன் பலதரப்பட்ட வியாதிகளை உங்கள் சரீரத்தில் கொண்டு வருகிறான். அதுதான் நீங்கள் வேதவசனம், சிறுவன் அந்த பிசாசினால் அலைக்கடிக்கப்பட்டு வலிப்பு நோயால் அவதிப்பட்டான். இன்றைய தினத்தில் வலிப்பு நோயால் நீங்கள் அநேக வருடங்களாக நீங்கள் பாதிக்கப்பட்டவராக நீங்கள் இருக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மகள், உங்களுடைய மகன், உங்களுடைய கணவன், உங்கள் மனைவி, யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இந்த வலிப்பு நோயால் அவதிப்பட்டு இருக்கிறார்களா? இன்றைக்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த வலிப்பு நோயானது, அந்த ஃபிக்ஸ் நோயானது உங்களை விட்டு விலகி போகிறதா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இதில் பார்க்க முடியும், இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பிசாசை கடிந்து சிறுவனை குணமாக்கினார் என்று சொல்லி பார்க்க முடியும். இன்றைக்கு நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். அந்த பிசாசாகிய அந்த வலிப்பு நோயை பார்த்து, அந்த பலவீனத்தை பார்த்து, சரீரத்தில் வருகிற அந்த ஜுரமாகிய அந்த சாத்தானை பார்த்து, கேன்சர் ஆகிய அந்த சாத்தானை பார்த்து நீங்கள் கடிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சரீரத்தில் ஓடுகிற அந்த இரத்தத்தை பார்த்து, இந்த இரத்தம் என்னுடைய இரத்தம் அல்ல, இது கல்வாரி இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் சரீரத்திலே ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே பெயர் சொல்லி அழைத்த தேவன் என்னுடைய சரீரம் முழுவதும் அவருடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது, இந்த விசுவாச அறிக்கையின் ரீதியாக உங்கள் சரீரத்தில் நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, 3 யோவான் அதில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்க முடியும். அவருடைய விருப்பம் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. கர்த்தருடைய விருப்பம் என்ன என்று சொல்லி
அவர் சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லி இதை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். எந்த ஒரு மனுஷனோ மனுஷியும் நாம் சுகமாக வாழ வேண்டும், நம்ம நன்றாக உடை உடுத்த வேண்டும், நன்றாக நாம் வாழ, நன்றாக உணவு சாப்பிட வேண்டும், நன்றாக தேவனை தேடும் என்று சொல்லி நினைக்க மாட்டாங்க. நம் மீது எவ்வளவு கரிசனை உள்ள மிகவும் அன்புள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாத அன்பு. மனுஷனுடைய அன்போ மறைந்து போகும், கர்த்தருடைய அன்பு ஒருபோதும் மாறாத அன்பாக இருக்குது. வானமும் பூமியும் ஒடிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தையானது, அவருடைய அன்பானது ஒருபோதும் ஒடிந்து போகாததாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அன்பு தான் உங்களை இன்றைக்கும் அது வாட வைத்து கொண்டிருக்கிறது. அந்த கல்வாரி சிநேகத்தின் அன்புதான் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது, உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்வது அது கர்த்தருடைய கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. பகலொன்று வருவதும் இரவொன்று வருவதும் அவருடைய கிருபை. அவருடைய கிருபை இல்லாமல் நீங்களும் நானும் வாழ முடியாது. இந்த வேளையிலே நீங்கள் அவருடைய வார்த்தையை கேட்க முடியாது. இந்த வார்த்தையை கேட்க தேவன் உங்களுக்கு நேரத்தை கொடுத்திருக்கிறாரே, அந்த தேவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்க. நீங்கள் மனுஷனுடைய முகத்தை பார்க்காதீங்க, தேவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது தேவன் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து கர்த்தருக்குள்ள உங்கள் ஆத்துமா வாழும்படிக்கு அவர் விரும்புகிறார். அதுதான் இந்த வசனம். உன் ஆத்துமா வாழ்கிறது போல உன் ஆத்துமா எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தினத்தில் உன்னுடைய ஆத்துமா உலக போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? உலக போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய சுகத்தை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய ஆரோக்கியத்தை உன்னுடைய சரீரத்தை நீ உணர்ந்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய வார்த்தையே உனக்கு அருமருந்தாய் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், பெண்மான்களை ஈனும்படி செய்கிறதா இருக்கிறது. ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாக தான். பாடல் இது, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே பலன், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே பலன், வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்று சொல்லி பார்க்க முடியும். அதே வார்த்தை தான் இந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனுடைய மகன் வியாதிப்பட்டு கிடந்த பொழுது, கர்த்தாவே நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரனுடைய மகன் சுஸ்தமாவான். இன்றைய தினத்தில் தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இன்றைக்கு அவருடைய ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் கர்த்தர் எனக்கு சொல்ல மாட்டாரா? கர்த்தருடைய வார்த்தை என்னை நோக்கி வராதா என்று சொல்லி நீங்கள் ஆவலோடு கூட நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்காகத்தான் கர்த்தர் பேசியிருக்கிறார். நீங்கள் நோயோடு வியாதியோடு பிசாசினுடைய பிடியோடு நீங்கள் வாழ வேண்டும் என்பது அவருக்கு எவ்வளவு வேணும் சித்தம் அல்ல. நீங்கள் சந்தோஷத்தோடு முழு சரீர பலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் சுகத்துடனே வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை உங்கள் கணவன் உங்களை பார்த்து நோக்கி சொல்லி கொண்டிருக்கலாம், நீ வாழ்வதே சாவதே நலம் என்று சொல்லி. மனைவி உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கலாம். பிள்ளைகள் முறுமுறுத்து கொண்டிருக்கலாம். முதிர் வயதான நிலைமையில் இருக்கிற முதியோர்களை உங்களை பார்த்து பிள்ளைகள் சொல்லி கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கை இன்றோடு முடிந்து விடுவதில்லை. கர்த்தர் இடிந்து போன தாவின் கூடாரத்தை கட்டி எழுப்பினது போல இடிந்து போய் காணப்படுகிற உங்கள் சரீர சுகத்தை தேவன் இன்றைக்கு கட்டி எழுப்புகிறார். உங்கள் சரீரத்தில் ஒரு புது பலன் உண்டாகிறது. கழுகுகளுக்கு ஒத்த ஒரு பலனை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்ல தேவன் இன்றைக்கு உங்கள் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். யாவரும் இருக்கிற இடங்களிலே உங்கள் கண்களை மூடி நீங்கள் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் நான் ஆவலோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அப்பா கிருபையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக சோத்திரம். அவர் நீங்கள் நலமுடன் வாழ விரும்புகிறார் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த உலகத்திலே, இந்த பொல்லாத உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சுகத்தோடு பலத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி எந்த மனுஷனும் மனுஷியும் விரும்ப மாட்டார்கள்.
அதற்கு காரணம் அந்த சாத்தான் ஆண்டவரே. அந்த சாத்தானானவன் நாங்கள் சுகத்தோடு வாழ வேண்டும், பலத்தோடு வாழ வேண்டும் என்பது அவனுக்கு சித்தம் அல்ல. ஆனால் உமக்கு சித்தம் நாங்கள் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்வதே உம்முடைய விருப்பம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த வார்த்தையை இந்த ஜெபத்தில் அப்பா பங்கிட்டு கொண்டிருக்கிற அப்பா சோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பலனாய் மாறட்டும் ஆண்டவரே. வேதத்தில் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு மனுஷன் லேகியனான அப்பா பிசாசினாலே அவன் பிடிப்பட்டு ஆண்டவரே கல்லறையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் சரீரம் அப்பா அலங்கோலமாய் காணப்பட்டிருக்கும் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. அவன் அப்பா ஒரு உணவு கூட அருந்தாமல் ஆண்டவரே ஒரு தண்ணீர் கூட குடிக்காமல் பிசாசுனுடைய ஆளுகைக்குள்ளாக அநேக வருடங்கள் இருந்துப்பான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மனுஷனை நீர் சுகம் தந்த தேவன், முது வார்த்தையாலே பலத்தை தந்த தேவன். பிசாசுனுடைய பிடியிலிருந்து அவன் அலைக்கழிக்கப்பட்டு அந்த பிடியிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தை நீ சொன்னவுடனே அவன் விடுதலையாக்கப்பட்டான். அவனுடைய மனநிலைமை அவன் அந்த மனநிலைமையிலிருந்து முன்னிருந்த மனநிலைமையிலிருந்து நல்ல ஒரு மனநிலைக்கு வந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய தினத்தில் இந்த ஜெபத்தை ஆண்டவரே சோத்திரப்பா ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிசாசனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளுடைய மனநிலைமைகளை இன்றே சீர்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ராக்கா ஷாட்டா ரபா ஆண்டவரே. அப்பா வலிப்பு நோய்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இழுப்பு வியாதிகள் சரீரத்தை விட்டு ஓடி போகட்டும். நான் கடிந்து கொள்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அநேக நாட்களாக மருத்துவத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே மகளே, மருந்து எடுக்காமல் எனக்கு தூக்கம் வராது, மருந்து இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னுடைய சரீரத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. கர்த்தருடைய வார்த்தை இறங்குகிறது. சாவுக்கேதுவான சரீரங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றே இப்பொழுதே சுகப்படுத்துகிறார், உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உன் சரீரத்திலே இறங்குகிறார் என்பதை நீ விசுவாசி. கர்த்தர் உன்னை சுஸ்தமாக்குகிறார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிகிற தேவனாக இருக்கிறார், சுற்றித் திரிந்த தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அந்த தேவன், அதே தேவன் சதா காலங்களிலும் அவர் உயிரோடு கூட இருக்கிற தேவன். மரித்தேன் ஆனால் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு அந்த வாக்கு கொடுத்த தேவன் அந்த வாக்கை உறுதிப்படுத்துகிறார். உன் சரீரத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது. உன்னுடைய பலவீனங்கள், காய்ச்சல்கள், தும்மல்கள், வியாதிகள், நோய்கள், நடக்க முடியாமல் இருக்கிற அந்த கை கால் வீக்கங்கள் எல்லாம் மறைகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைகிறது. தூக்கமில்லாமல் இருக்கிற உனக்கு தேவன் நல்ல ஒரு தூக்கத்தை கொடுக்கிறார். குழப்பமாக இருக்கிற உனக்கு தேவன் நல்ல ஒரு மனநிலையை கொடுக்கிறார், நல்ல தெளிவை கொடுக்கிறார். சுகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒருபோதும் அதை மறைத்து வைக்காதபடிக்கு தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள், சாட்சி சொல்லுங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். ரபா கபா சந்தா ரபா லீகா தூரா மாசா டாகா ரபா. கர்த்தாவே அப்பா பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க இந்த ஜபத்திலே அப்பா பங்கேற்று கொண்டிருக்க ஒரு பிள்ளைகளுடைய சரீரத்தில் கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே கர்த்தருடைய வல்லமையினாலே நீ நிரப்பியதற்காய் சோத்திரம். ஒரு பரிபூர்ண சுகத்தை நீ தந்ததற்காய் சோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சோத்திரம். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், நான் வரவேற்கிறேன். மீண்டுமாக நம்முடைய வார்த்தையானது, நம்முடைய அப்போஸ்தல தீர்க்கதரிசன ஊழியமானது சுவாமியார் மடத்தில் இருக்கிற காட்டுவிளை பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்றால் கீழே கொடுக்கிற இந்த தொடர்பு எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு, நீங்கள் ஜபத்துக்கு வர முடியாமல் இருக்கிற பிள்ளைகள், உங்களால் ஜெபிக்க முடியாது, சரீரத்தை பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்கள் இந்த கான்டாக்ட் நம்பரில் கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணும்பொழுது உங்களுக்காக நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள் எங்களுடைய ஜெபக்குழு உங்களுடைய குடும்பத்திலே உங்களுக்காக ஜெபித்து உங்களுக்காக மன்றாடி தேவனிடத்திலிருந்து விடுதலை உங்களுக்காக நாங்கள் பெற்றுத்தர நாங்கள் ஆவலுள்ளவராக இருக்கிறோம். நீங்கள் இந்த ஜெபத்துக்காக எப்பொழுது நீங்கள் அழைக்கலாம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you. Amen.